இன்டர் கேம் இந்த ப்ளூடூத் இன்டர் கேம் ஷாரோ நான் உங்களுக்கு இது பண்ணால் என்ன பண்ணுவீங்க, அது எல்லாமே நீங்கள் தான் கேட்கணும். அவங்க பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். நிறைய பேர் நம்மளோட வீடியோவில் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் குவாலிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அட்வான்ஸ்ன்னு இருக்கும். அந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அதிக குவாலிட்டி எது இருக்கோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சூப்பர். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படுமான்னு தெரியாது. பட் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெக்கேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம கம்பெனியில் வெக்கேஷன் தராங்க, சரிங்களா? வெக்கேஷன் தாரேன்னு சொல்லியிருக்காங்க. 45 days வெக்கேஷன் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இந்த வெக்கேஷனுக்கு என்னென்ன வாங்கலாம், ஐ மீன் இந்தியாவுக்கு போகிறோம், நம்ம என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவை கிவ்அவே கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஒரு தடவை ஒரு 5000 கிவ்அவே கொடுத்துருந்தோம், இன்னொரு 1000ல் 10,000 கிவ்அவே கொடுத்துருந்தோம். அது மாதிரி பேமெண்ட் கிவ்அவே ஒரு 3 கிவ்அவே கொடுத்துருந்தோம். அதில் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா கிவ்அவே கொடுத்துருந்தேன், சரிங்களா? அந்த பேமெண்ட் கொடுத்துருந்தேன். பேலன்ஸ் இருக்க 2 இதுக்குமே கிவ்அவே கொடுக்கல. ஸோ அந்த கிவ்அவே கொடுக்குறவங்களுக்காக ஒரு சின்னதாக மீட்டப் மாதிரி நம்ம இந்தியா வந்த பிறகு இந்தியாவில் வைக்கலான்னு ஒரு ஐடியா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இன்னொரு கிவ்அவே கொடுக்கலாம். இது வந்து ஒரு கிவ்அவே இல்லை, ஒரு 10 கிவ்அவே வைங்களேன். இன்டர் கேம், ஸோ இந்த ப்ளூடூத் இன்டர் கேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெல்மெட்டில் மாட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த பாட்டு கேட்குறது, ஃபோன் பேசுகிறது, இந்த ரைடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து அது ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன், சரிங்களா? எப்படின்னா அதுவும் கிவ்அவே மாதிரி தான். ஒரு 10 ரைடர்ஸுக்கு கிவ்அவே கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா. 2 ஹெல்மெட், அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வந்து வாங்குவேன். இது வந்து இங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ ஹெல்மெட் வந்து இந்தியாவிலேருந்து தான் வாங்குவேன். ஸோ 2 ஹெல்மெட்டு. அது நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, ஒன்று ஆஸாரோட ஹெல்மெட் ஒன்று, இல்லை எஸ்எம்கே, இல்லைனா என்ஒய்கே சம்திங் ஏதோ ஒன்று. அந்த மாதிரி ஒரு 3 பிராண்ட் இருக்குது. அதில் எது நல்லா இருக்குதோ, எது அந்த மாடல் கிராஃபிக்ஸில் நிறையா இருக்குதோ அதில் ஒரு 2 ஹெல்மெட் கொடுக்கலாம், கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து நான் இந்த இந்தியாவுக்கு இப்போ வாரேன் அப்படிங்கிறனால தான். ஐ மீன் இப்போ நான் இந்தியாவுக்கு வாரேன், அப்போ வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி, நம்ம ஏதாவது கிவ் பண்ணணும். ஏன்னா அவங்களால தான் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். கிவ்அவே எப்படி, என்ன கொடுக்குறோம், யார் எப்படி கொடுக்க போகிறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது. கிவ்அவே உங்களுக்கு இது வேணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரைடராக இருக்காங்க, இப்போ நான் சொன்னேன். ஸோ முதல்ல இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், கிவ்அவே கொடுத்து தான் நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது கிடையாதுங்க, சரிங்களா? சூர்யா கிவ்அவே கொடுக்கான், அப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறான், இவனை ஒரு ஃபேக்காக தான் பண்ணுறான், அந்த மாதிரி ஐடியா நம்ம கிடையாதுங்க, சரிங்களா? என்னையும் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் மூலமாக எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கிது அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு திருப்பி தரணுங்கிறது தப்பு கிடையாது, சரிங்களா? இப்போ இந்த கிவ்அவே கொடுக்க போகிறதுலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எனக்கு லாபமே கிடையாதுங்க, சரிங்களா? இப்போ நான் இந்த யூடியூப்லேருந்துலாம் மானிட்டேஷனே ஆகலன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம சேனல். அப்படிங்கும்போது இதுலேருந்து வருமானம் வரலாம் போகிறதில்ல. இருந்தாலும் சார், நம்மளை இவ்வளோ வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம போடுற வீடியோஸ் பார்க்குறாங்க, ரீப்ளே பண்ணுறாங்க, அப்படிங்கிற ஒரு சின்னதுனால தான் பண்ணுறேனே தவிர வேறு நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் கிவ்அவேல கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஆர் டீம்கிட்டையோ இல்லை மீம்ஸ் டீம்கிட்டையோ நம்ம கொடுத்தோன்னீங்களா, நம்ம குயிக்காக இது பண்ணி விட்ருவாங்க. மீம்ஸ் டீம்கிட்டலாம் கொடுத்து நம்மளே அசிங்கமாக போடுங்கப்பா, ஏன்னா அப்படிலாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் டீம் இருக்குது, சரிங்களா? மீம்ஸ் டீம்கிட்ட கொடுத்து இப்போ என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரி போடுங்க, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கலாச்சி வீடியோ போடுங்க, மீம்ஸ் போடுங்கன்னா கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம். ஒன்று பிஆர் டீம்கிட்ட கொடுத்து நம்ம வீடியோஸும் அவங்களே ஷார்ட்ஸாக மேக் பண்ணி நிறைய ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி அதெல்லாம் போட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம், சரிங்களா? இந்த கிவ்அவேல கொடுக்குற அமௌண்ட்டை அப்படியே அங்கே கொடுக்கலாம், இல்லை என்னோட யூடியூப்லேருந்து வர பாதி 50% ஷேரோ இல்லை 40% ஷேரோ நான் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் வந்து என் யூடியூப் சேனலில் க்ரோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளுக்கு வந்து அது ஒரு மோட்டிவாக இருந்து, ஐ மீன் அதில் தான் ஒரு மோட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படி பண்ணலாம். பட் நம்மளுக்கு அதில் பெருசாக முடியாது. நம்ம 2019 ஆரம்பித்தோங்க, சரிங்களா? 2020 இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 19 ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு சேனல் காணாமல் போய் அப்புறம் 20 நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருக்கோம், சரிங்களா? அவன் 6 மாதம் 1 வருஷத்துலேயே மில்லியன் ஃபாலோவர்ஸ் போயிடுறான். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம இன்னுமே
இதே ஃபாலோவர்ஸில் இருக்கோன்னா பார்த்துங்க, நம்ம எந்த ஒரு தப்பான இதுவும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஐ மீன் எந்த ஒரு டீம்கிட்டையும் கொடுக்கல, நமக்கு நம்மளே வந்து பேனர் அடிக்கலை, நமக்கு நம்மளே அவார்டு கொடுக்குற காசு கொடுக்கல. ஸோ நமக்கு என்ன வருமோ அதை நம்ம பண்ணுறோம். பிடிச்சவங்க பார்க்குறாங்க, பிடிக்காதவங்க போகிறாங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு சூர்யா கிவ்வே கொடுக்குறான் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்படிலாம் இல்லைங்க. ஃபாலோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னே காசு கொடுத்தா பண்ணி கொடுக்குறாங்கங்க. யாரா யோசிச்சு பாருங்கள், 6 மாதம் ஒரு 10 நாள் 20 நாளில் 15,000 ஃபாலோவர்ஸ் 20,000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வர முடியுமா? டக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அக்காசால முடியும் வேணாம். அக்காஸ் கொண்டு வந்து அக்காஸ் நினச்சாங்கன்னா ஒரு வீடியோ முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம பலூன் அக்காவை சொல்லலாம், நிறைய அக்கா இருக்காப்புல. அதெல்லாம் நமக்கு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க பலூன் அக்கா, பீரோ அக்கா, பட்டர்ஃப்ளை அக்கான்னு வேறு வந்தாச்சு. சரிங்களா? அதனால் நம்ம அந்த கடைக்கெலாம் வரல. ஸோ கிவ்வே கொடுக்கணும்னு நினச்சது நம்மளோட ஃபாலோவர்ஸ் இவ்வளோ நாள் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது, நம்ம எது சொன்னாலும் கமெண்ட் பண்ணுறது, கரெக்டாக ஒரு இது பண்ணுறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம கிவ்வே கொடுக்குறோம். சரிங்களா? அவ்வளோதான். அதனால் இது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இது தப்பான. அப்போ வந்து உங்களோட அந்த ஆதார் கார்டோ இல்லை இப்போ ஆதார் கார்டு கேட்க மாட்டாங்க, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ்லாம் அந்த கேமரா பக்கத்தில் இப்படி கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு பக்காவாக தெரியும். சரிங்களா? ஃப்ரண்ட்டில் பேக்கில் காமிப்பாங்க. சரி, அப்படி காமிச்சு விட வேண்டியதான். அதுமாதிரி பாஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு, ஐ மீன் ஃப்ரண்ட்டில் உங்களோட ஃபோட்டோ இருக்குது தான் ஃப்ரண்ட் சைட், பாஸ்போர்ட் திருப்பி பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கும். இது வந்து புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், தப்பு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் அதை காமிக்கணும். அதை காமிச்சோன்னா அவங்க இன்டர்வியூக்கு அவங்க சைடில் எதாவது கேட்பாங்க, சொல்லுவாங்க இதுதான் அக்ரிமெண்ட்டுப்பா, இவ்வளோ ஆர்டரு அப்படின்னு நீங்கள் கேளுங்க. தெளிவாக ஃபஸ்ட்டே கேட்டுருங்க. சேலரி மந்தில் எப்போ தருவீங்க? 1 to 10 தருவீங்களா, இல்லை 10 to 15 தருவீங்களா? அதுமாதிரி தெளிவாக நீங்கள் கேளுங்க. அதெல்லாம் தப்பாகவே நினைக்க மாட்டாங்க. சேலரி என்ன டேட்டுக்குள்ளே தருவீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும், எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அந்தளவுக்கு அங்கே இது இருக்குதா, ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க. உங்கள் கம்பெனி நேம் என்னன்னு தெளிவாக நீங்களே வாய் திறந்து கேளுங்க. கம்பெனி நேம் என்ன அப்படின்னு கேளுங்க. டிக்கெட்ஸை பற்றி கேளுங்க, வீக் ஆஃப் பற்றி கேட்டுருங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு எத்தனை லீவு, ஒரு மாதத்துக்கு எத்தனை லீவ் தருவீங்க, அது எல்லாமே கேளுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே, ஐ மீன் இதெல்லாம் ஓகேப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக போகல, நீங்களாக தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எல்லா டவுட்டையும் கேட்குறது தப்பு இல்லை. எவ்வளோ சேலரி, இது பண்ணால் என்ன பண்ணுவீங்க, அது எல்லாமே நீங்கள் தான் கேட்கணும் அவங்கக்கிட்ட. ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை லீவு, நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா லீவ் போட்டால் ஏதாவது சேலரி கட் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறதுல தான் இருக்குது. அப்புறம் கடைசியில் ப்ரோ நீங்கள் இப்படி சொன்னீங்க, இப்படி இங்கே நடக்கலை, இங்கே வேறு மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் சொன்னீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு கம்பெனி இதில் பொறுப்பாகாது, என்னோடய சேனல் இதுக்கு பொறுப்பாகாது. சரிங்களா? உங்கள் வாய் உங்கள் திறமை நீங்கள் தான் கேட்கணும். கேட்டு ஓகேன்னா எல்லாமே இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க சில இடத்துல. ஆனால் இப்போ எங்கள் கம்பெனியில் எப்படி தெரில, மேபி 2 days 3 days உங்களுக்கு மெயில் வரலாம் அப்படின்னாங்கன்னா அது 2 or 3 days வெயிட் பண்ணுங்கள். மெயில் வந்துச்சுன்னா அப்புறம் மெடிக்கல் போடுறதுக்கு போங்க. மெடிக்கல் விசா எல்லாமே அடுத்தடுத்த எப்படி பண்ணணுன்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுவும் இங்கிலீஷில் தான் இருக்கும். பக்காவாக எல்லாமே கேட்டு புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்புறம் எதையாவது விட்டுட்டேன் ப்ரோ, ஐயோ ப்ரோ நான் இது கேட்காம விட்டேன், நான் கேட்கும்போது அந்த கதையே இருக்காண்டாம். முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டே போட்டு வச்சுக்கிங்க. நீங்களும் இந்த கிளைண்ட்டு ஐ மீன் இன்டர்வியூ நடத்துகிறவரும் ஜூம் மீட்டிங்கில் தான் அட்டன் பண்ணுவீங்க. முடிஞ்சால் வாய்ஸ் ரெக்கார்டோட ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு வச்சுக்கிங்க. அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படி அவ்வளோதாங்க, நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை வெளியே விட்றேன். சரிங்களா? இத்தனை நியூ மாடல் ரோல்ஸ் ராய்ஸ் பார்த்தாலும் சரிங்க, என் சைடில் ஐ மீன் எனக்கு லெஃப்டில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வருது. சரிங்களா? ஓல்டு அவ்வளோ ஓல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக ரெடி பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ஐ மீன் அது ஒரு சிலையாகவே வடித்து வச்ச மாதிரி இருக்குது. அவர் அப்படியே அந்த பக்கம் ஓரம் அடிச்சிட்டார். இல்லைன்னா உங்களுக்கு அந்த பொம்மையை காமிக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்து காமிக்க முடியாத விஷயம். முன்னால் ஒரு 1 2 ஹயபூசா, ஒரு R1, அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தர் நிற்கான அவன் தெரில. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வண்டி நவுண்ட உடனே காமிச்சிடலாம். ஓ, அது R1 மாதிரி இல்லைங்க.
சத்தம் எப்படி இருந்து